வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மல்லி சாதம் பண்ண போகிறோம். அதில் நம்ம கையில் ஒரு பிடி அளவு மல்லி, 2 பேர் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பிடி அளவு மல்லித்தலை மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். புதினா இலை 4-5, இஞ்சி சின்னதாக, பூண்டுப்பல் 3 அதையும் மிக்ஸி ஜாரில், பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 1 சேர்த்துக்கலாம். 2 இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, சின்ன சைஸில் 4 பட்டை, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு அன்னாச்சி பூ, பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயம். இது 2 பேருக்கு செய்கிறதுனால எல்லாமே கம்மியாக தான் போடுறேன். கொஞ்சம் ஒரு கேரட், 3 பீன்ஸ், ஒரு கையளவு பட்டாணி வேக வச்சு எடுத்துருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, ஒரு பிரிஞ்சல், கொஞ்சம் ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. அடுத்து வெங்காயம், வதங்கினதும் கேரட்டும் பீன்ஸும் போட்டுடலாம். கொஞ்சம் உப்பு, பட்டாணி, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இந்த காய் வேகிறதுக்காக வச்சிடலாம். காய் வெந்துருச்சு. அரைச்ச மல்லி பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு பச்சை வாடை போகிறதுக்காக தான் இது. ஏன்னா அதில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாயெல்லாம் போட்டிருக்கோம். அதனால் அந்த பச்சை வாடை போகட்டும். வெறும் மல்லி கூட போட்டு செய்யலாம், வெறும் மல்லித்தலை போட்டு கூட செய்யலாம். வெறும் சாப்பாடு சாப்பிட்றப்போ நல்லா இருக்காது. அதனால் இது போல் காய் சேர்த்து போட்டுக்கிட்டா சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா மணம் வருது. இப்போ நம்ம சாப்பாடை இதில் சேர்த்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும் சாப்பாடு போடுறப்போ. சாப்பாட்டில் உப்பு போட்டிருக்கேன், காயிலையும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், அதனால் உப்பு போடலை. நீங்கள் சாப்பாட்டில் உப்பு போடலைன்னா உப்பு போட்டுக்கணும். சாதம் ரெடி ஆயிடுச்சு. லஞ்சுக்கு கொடுத்து விட்றதுக்கு ரொம்ப ஈஸியான சாதம் இது. நீங்களும் இது போல் சாதம் செஞ்சு லஞ்சுக்கெலாம் கொடுத்தணுமோ. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல், கத்திரிக்காய் வறுவல், தயிர் பச்சடி, முட்டை இது மாதிரியெல்லாம் வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதே அடிக்கடி கேட்குற அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.